வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இணைய நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு 110cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோனியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவுடைய ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிசைனோட வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் இந்த ஒரு ஹீரோடைய ப்ளஷர் ப்ளஸ். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான நல்ல ஒரு ஃபேன்சி டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக உங்களுக்கு ஹீரோ இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றதை ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு சீட்டிங் ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்களில் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கும் அரௌண்ட் ஒரு 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 104 kg, சீட் 765 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 84,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 86,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட டியோ 110. நமக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ரைஸிங்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனும் ப்ளஸ் ரிஃபைன்டான ஒரு இன்ஜினோடைய ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கல் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் ஸ்டைலிஷான நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் ப்ளஸ் ஹோண்டான்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஓவரால் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்ன்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.75 bhp அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 83 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக்ஸ் தான் சிபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் 765 mm. சீட் வந்து 765 mmன்றது ரியலி நல்ல ஒரு லோயஸ்ட்டான ஒரு சீட்டுன்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் ரைடர்ஸ் அது மாதிரி விஷயங்களும் கரெக்டாக இருக்கும். வண்டியோட வெயிட்டும் கம்மி தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 97,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய ஜூம் 110. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சிங்கன்னா இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே இன்னுமே மச் மோர் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸோடையும் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோடைய ஜூம் 110ன்றது உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த ஹீரோ வந்து ஜூம் சீரீஸில் எப்போதுமே கொஞ்சம் அந்த ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றதை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் யூனிக் டிசைன், அது இல்லாமல் ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ், அதான் அந்த கார்னரிங் லைட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் இந்த செக்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இல்லை மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில நல்ல ரேஞ்சான ஃபீச்சர்ஸோடையும் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது கிடைக்குது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.05 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டாக ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப மேபி இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக வருது. இது வந்து ரியலி ஒரு நல்ல விஷயம். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 108 kg, சீட் 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸ்
ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,00,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவுடைய ஆக்டிவா 6G. அவங்க இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் ப்ளஸ் பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி பர்போஸ்க்கான ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவுடைய ஆக்டிவா 6Gனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் நல்ல ஒரு அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைனாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சீட்டிங், ஃபுட் போர்டு, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் ஹோண்டான்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஜாப்பனீஸ் ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.88 bhp அண்ட் 9.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறவங்கப்போ மேபி இதை விட கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட்டு 764 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,17,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஃபேமிலி பர்பஸுக்குன்னு ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் தான் உங்களுக்கான ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டின்றது இந்த செக்மெண்ட் பெஸ்ட்டு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ்ன்னு வரும்போது. பட் ஆனால் இது ஃபேமிலி தான் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா அது அப்படின்னு கிடையாது. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஓவராலாக இது ஒரு நல்ல ஸ்கூட்டராக இருக்குது. ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாடர்ன் நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்க்க வச்சுங்களா, உங்களுக்கு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ்க்காக அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணி இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அண்ட் பவர் ஃபிகர்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp, 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 82 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 53 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 105 kg. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா 770 mm. எல்லாமே இந்த வெஹிக்கிளோட டிசைனில் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கூட்டர் மாற்றுறதுன்னு பார்த்தோன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 33 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. சீட்டிங் நல்ல ஒரு தாராளமான பெரிய சீட்டிங். ஃபுட்போர்ட்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு அதை தவிர்த்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஃபீச்சர்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம்னா வச்சுங்களேன், டிசைன்லேயும் இந்த ஒரு 110 செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு லைட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ்லையும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு ஒரு ஃபுல் டிஜிட்டல் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டு. பட் இந்த வெஹிக்கிளே ஓவராலாக ஒரே ஒரு மைனஸ் தான், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் தேவை. அப்போ தான் இந்த வெஹிக்கிள் வந்து எந்தவித சவுண்ட் மாற்றங்களும் இல்லாமல் லாங் லைஃப் வரும். ஏன்னா டிவிஎஸோட பில்டுன்றதுனால இந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மட்டும் ஸ்லைட்லி கம்மி. மற்றபடி இந்த ஸ்கூட்டரில் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் குறை சொல்லும்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பில்டு குவாலிட்டியும் கம்மின்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் 1,01,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் இருப்பீங்க. டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.